வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுட்டு ஸ்வீட் கார்ன் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். அதுக்கு தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்மக்கிட்ட ஸ்வீட் கார்ன் மிஷின் இருக்கும்ல, இன்றைக்கி வேக வைக்காமையே இதை உரிக்குதான்னு சொல்லிவிட்டு டெஸ்ட் பண்ண போகிறேன். டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. இது அழகாக பார்த்திங்கன்னா சூப்பராக கார்ன் தனித்தனியாக வருது. ஏன் சூடாக நான் பண்ணல அப்படின்னா, வேக வச்சதுக்கப்புறம் அது ரொம்ப சுடுது. ஸோ அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ சூப்பராக பாருங்கள், எவ்வளோ அழகாக எல்லாத்தையுமே ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது வேக போட்டுருவேன். இன்றைக்கி ரைஸ்க்கு ஒரே ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஸ்லைஸ் சைஸாக கட் பண்ணிக்க போகிறேன். பீஸ் புலாவ் தான் கொடுக்க போகிறேன். அதுக்கு பச்சை பட்டாணியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஃப்ரோசன் பீஸ் தான். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பீஸ் கிடச்சா நீங்கள் அதை கூட பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பேனில் பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, பசங்களுக்கு அப்போ ரொம்ப பிடிக்கும். தேவையான அளவுக்கு ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டேன். பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பூண்டு, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வாணலியில் எண்ணெய் விட்டு கடுகு தாளித்து இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது கூடயே பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும், காரத்துக்கு பச்சை மிளகா போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ ரைஸ் சூப்பராக இருக்கும். ஸோ கோல்டன் கலரில் நல்லா அழகாக வறுத்துக்கலாம். இப்போ பட்டாணியே போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற சூப்பராக இதையும் நல்லா ஒரு வதக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கோங்க. புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ரைஸையும் நல்லா வாஷ் பண்ணி அரிசியையும் இதில் போட்டுட்டேன். நான் அரிசி எப்போவுமே சீரக சம்பா ரைஸ் ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சாலே சூப்பராக வரும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு 1க்கு 1.25 அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் குக்கரில் ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக பார்த்திங்கன்னா நல்ல பொலன்னு சூப்பராக பீஸ் புலாவ் ரெடி ஆகிடும். 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பீஸ் புலாவ் சூப்பராக இருக்கும். இது பசங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸ்வீட் கார்னையும் அப்படியே உப்பு போட்டு தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு, கேப்சிகம், வெங்காயம், பூண்டு, பச்சை பட்டாணி, தக்காளி இது எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜி தான் பண்ண போகிறேன். இது உண்மையாகவே இந்த பீஸ் புலாவுக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ்னே சொல்வேன். செம்மையாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி அதுவும் உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பட்டாணியோட காம்பினேஷன் எப்போவுமே சூப்பராக இருக்கும். அதுவும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப 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 நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் அழகாக கட் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்க போகிறேன். எண்ணெய் சூடானோடனே கடுகை தாளிச்சுக்க போகிறேன். கடுகு பொரியட்டும். அப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு. ஸோ அதையும் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை அளவுக்கு பொரிக்க போகிறேன். இது கூடயே வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பட்டாணியையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின உடனே பார்த்திங்கன்னா தக்காளி பழத்தை போடுங்க. இந்த காய் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே போட்டிங்கன்னா தக்காளியும் நல்லா ஸ்பைசி இதுவாகட்டும். அப்புறம் உப்பு, மஞ்சள் பொடி, காரப்பொடி போட்டு நல்லா அதையும் ஒரு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாழையில் அழகாக ரோஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ பழத்தை உரித்து அழகாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம தோசை தவாவில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நெய் போட்டு இதை டோஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நெய் நல்லா ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த வாழைப்பழத்தை அப்படியே கவுத்து போடுங்க. அந்த மேலேயே நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ நல்லா பார்த்திங்கன்னா 2 பக்கமும் பொரிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கோல்டன் ஃப்ரை கிடைக்கும். சாப்பிடும்போது பசங்களுக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே எனக்கு ஸ்வீட் கார்னும் வெந்துடுச்சு. ஜஸ்ட்டு அழகாக பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி மட்டும் போட்டு டிஃபன் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்டேன். செம்மையாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ஸ்வீட் கார்ன் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது ஸ்வீட் கார்ன் உரிக்கிற இந்த மிஷின் வாங்கி அழகாக நீங்களும் சீக்கிரம் பண்ணிவிடுங்க. இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நாளைக்கு என்ன பண்ணுறன்றதை கம்மிங் வீடியோஸில் காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஜெயர்ஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி எப்போவுமே போல் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய், டேக் கேர், வணக்கம்.